சிம்ம ராசிகளை சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசி 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு அலைச்சல்களை தந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சுக்கிரன் மனையேறி பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்று சுக்கிரன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் இது அனைத்தும் சேர்ந்து பல்வேறு இடங்களில் தந்தை தாயுடைய கர்மக்காரகனாக லாபஸ்தானம் செயல்பட்டு பல்வேறு லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் சிம்மராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கீழத்தெரு மாரியம்மனும் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கன்னிராசி 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தாயாருடைய உடல்நிலையை சரி செய்வது, வீடு மண்மனை பிரச்சனைகளை சரி செய்வது, இதுவரை சகோதர வகையில் இருந்து குடுக்கல் வாங்கலை சரி செய்வது என்று உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை சரி செய்யும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கன்னிராசி அன்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய பவள வர்ண பெருமாள மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு பகவான் 10ஆம் இடத்தில் பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பதவியில் சில இடையூறுகள், சக ஊழியரோடு சில கருத்து முரண்பாடுகள் என்று இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டாலும் கடுமையான முயற்சியாலும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் வேலூர் அருகே தங்க கோயிலில் அருள்பாலிக்கூடிய மகாலட்சுமி மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிக்கால விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரண பயணம் சந்திர பகவான் குரு பகவான் சாதகமாக 9ஆம் இடத்தில் பயணமாகி கொண்டிருக்கிற நேரத்தில் சந்திர பகவானும் சாதகமாக பயணமாகும் போது பல்வேறு விஷயங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கடன்களை அடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் விருச்சிகராசி அன்பர்கள் கீழ் திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.